நம்ம நட்டிருந்த தக்காளி செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்ருக்கும்போது திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது. செம்பருத்தி செடி நட்டு வச்சு 6 மாதம் ஆகுது. இப்போ தான் பூ பூத்துருக்கு. பட் அது ஒத்த செம்பருத்தியா என்னன்னு தெரியலன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு ரெவா சரவணன் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து லேயர் செம்பருத்தின்னு சொல்லியிருந்தாங்க. ஞாபகம் வந்ததும் போயிட்டு பார்த்தேன். லேயர் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. 6 மாதம் விட்டு இப்போ தான் பூ பூத்துருக்கு. அதுக்குள்ளேயே இலை சுருட்டல் நோய் வேறு வந்துடுச்சு. இதுக்கு என்ன செய்யணும்னு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம நட்டுவிட்டு இருந்த சாமந்தி செடியெல்லாம் சூப்பராக வந்திருக்காங்க. மஞ்சள் கலர் வந்து சொல்ல வேணாம், சூப்பராக வந்திருக்கு. நல்லா துளுத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்களை பற்றி கவலைப்பட தேவையில்ல. ஒயிட் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் தெம்பாக தான் இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் மெஜந்தா கலர் தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஆட்டு சாணம், மாட்டு சாணம், வேப்பிலை எல்லாம் கலந்து தான் வந்து ஃபர்டிலைஸ் பண்ணுறேன். புதினா கொத்தமல்லிக்கு வந்து பராமரிப்பே தேவையில்லை, வந்துடுவாங்க. இதுதான் மெஜந்தா கலர். வாடி இறந்து போன மாதிரியே இருக்குது. பட் ஆனால் அடியில் வந்து சின்னதாக ஒரு துளிர் தெரியுது. கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. இன்னும் ஒரு 10 நாள் கழித்து பார்த்தா தான் தெரியும். அப்புறம் நம்ம வந்து வீட்டில் வச்சுருக்க அந்தி முல்லை, சந்தன முல்லை, இதுக்கு என்ன பேர் சொல்லலான்னு நீங்களே சொல்லுங்கள். இப்போ தான் நிறைய மொட்டு விட ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு வந்து வீட்டில் செடி நடுற அளவுக்கு சுத்தமாக இடம் கிடையாது. அதனால் செம்பருத்தி செடிக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கேன். அப்படியே டெரஸ்க்கு வந்து ஏற்றி விடுற மாதிரி ஏற்றி விட்டுருக்கோம். சூப்பராக இப்போ தான் தளிர் விட்டு அழகாக ஆரம்பிச்சிருக்காங்க. இதுலேயும் இலை சுட்டல் இருந்துச்சு, இப்போ சரியாயிடுச்சு.